தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு அக்கட்சியின் தாராபுரம் தொகுதி பொறுப்பாளர் கவுண்டாஞ்சிபுதூர் தலைவர் செல்வி ரமேஷ் தலைமையில் 50 பேர் இரத்த தானம் வழங்கினார்கள். இந்த இரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளர் சொர்க்கம் ரமேஷ், திருப்பூர் கிழக்கு மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ், திருப்பூர் இளைஞர் அணி தலைவர் ஷேக் பரீத், நகர தலைவர் சார்லி விக்டர், நகர இளைஞர் அணி தலைவர் கதிர், தொழிலாளர் அணி தலைவர் ஹரிஹரசுதன், தொழிற்சங்க அணி ஸ்ரீகாந்த், தொண்டரணி பிரபு, மாணவர் அணி எழில் பிரபாகரன் உள்ளிட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இந்த முகாமில் இரத்த தானம் வழங்கினார்கள். மேலும் இந்த முகாமில் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் கௌதம் முதல் முறையாக தளபதி அவர்களின் பிறந்த நாள் அன்று இரத்த தானம் செய்வேன் என்று உறுதியளித்திருந்தார். மேலும் தாராபுரம் நகர பகுதியில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு மதிய உணவு மற்றும் இலவச கண் சிகிச்சை மற்றும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரங்கள் வழங்கினார். மேலும் இந்த நலத்திட்ட உதவிகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட 50வது பிறந்த நாளை நம்ம தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனைத்து நிர்வாகிகள் மூலமாக இங்கே வந்து அவரோட பிறந்த நாளில் கொண்டாடிட்டு இருக்கோம். அது சமயம் இன்னைக்கு நம்ம தாராபுரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் நமது கழக தோழர்கள் 50 பேர் 50வது பிறந்த நாளுக்கு குருதி தியானம் கொடுத்து நமது தளபதியோட வழிப்படி இன்னைக்கு 50 பேர் குருதி தியானம் கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து ஏகப்பட்ட நற்பணிகள் வந்து தாராபுரம் பூமியில் வந்து செய்ய இருக்கிறோம். உதாரணத்துக்கு கல்வி உதவித்தொகை வந்து ஒரு 2 நபர்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி கண் சிகிச்சை முகாம் வந்து நம்ம தாராபுர அனைத்து கழக தோழர்கள் சார்பாக மண்டபத்தில் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே கண் சிகிச்சை முகாமில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பெயர் பலகை வந்து ஒரு 4 இடத்துல வந்து தாராபுர சட்டமன்ற தொகுதியில் திறக்கிறோம். அதுபோக மதிய உணவு வந்து முதியோர் இல்லத்தில் வந்து தாராபுர சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற இயலாமை இருக்கிற எல்லா முதியோர் இல்ல காப்பகத்திலையும் வந்து உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது போல பல நற்பணிகள் வந்து தாராபுரம் தொகுதியில் எங்களோட தமிழக வெற்றிக் கழகத்தோட அனைத்து அணிகள் சார்பாகவும் செஞ்சுட்டு வந்துருக்கிறோம்.